ஸ்வாட்ச் சர்வக்சான் 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக சிறந்த ஒரு 10 சிட்டிகளையும், மிக மிக மோசமான குப்பைகள் நிறைந்த ஒரு 10 சிட்டிகளையும் தேர்ந்தெடுத்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சில விருதுகளும் வழங்கப்படும். ஒரு சில நேரங்கள்ல 2ஆம் இடம், 3ஆம் இடம் வந்தவங்க முதலிடம் வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இத வந்து நாங்க யாரையுமே எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்கல. நாங்க எல்லாரையுமே ஈக்குவலா தான் பார்க்குறோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து அனலைஸ் பண்ணி தான் நாங்க சொல்றோம்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்ல வந்து டாப் லெவல் பொசிஷன் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளோட நெய்பர் ஓகேங்களா? நெய்பர் ஸ்டேட்டான ஆந்திரா. அதுல இருக்கக்கூடிய திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனஸ்ட் சிட்டி இந்த இந்தியா அப்படின்னக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நெறைய இடங்கள குடுத்துருக்காங்க. நம்ம பூனாவ குடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய டிசாஸ்டரான போபால் அது குடுத்துருக்காங்க. இப்படி குடுத்துட்டே இருந்திருக்கக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது திருப்பதி குடுத்துருக்காங்க. அதே மாரி ரொம்ப டர்ட்டியஸ்ட் சிட்டின்னு கூடிய அந்த ஒரு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரைக்கு குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதுரைக்கு. வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரியானபடிக்கு வந்து கிளீனிங் மெயின்டெயின் பண்றது கிடையாது. அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் முழுசா கம்ப்ளீட்டா போய் சேரல. அப்படின்னு சொல்லி ஒரு சில குறைபாடுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலுமே கூட முதலிடம் திருப்பதி குடுத்துருக்காங்க. கிளீனஸ்ட் சிட்டின்னு. உண்மையிலே அது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 50,000 பேர் வந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு டாய்லெட் மொதற்கொண்டு, ஒரு பப்ளிக் பிளேஸ் மொதற்கொண்டு, ஒரு ஃபுட் அரேஞ்ச்மென்ட் ஃபுட் சாப்பிடக்கூடிய ஒரு மால்ல இருந்து அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிளீனா அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பதி தேவஸ்தானம் ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம யார் ஒரு குப்பைய போட்டு போனாலும் சரி, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா, போட்ட இடத்துல அந்த குப்பை இருக்காதாம். அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேவஸ்தானத்தில இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு கிளீனா அவங்க வந்து அத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். எந்த குப்பை யார் போட்டு போனாலும் சரி, உடனே அவங்க எடுத்துடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அடிப்படையில மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான கிளீனஸ்ட் க கைடன்ஸ்லாம் நெறைய இருக்குதாம். இப்ப டூரிஸ்ட் வந்தாங்க அப்டின்னா, அவங்க எப்படி மேல போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் கீழ வர்றது? அப்படின்றது மொதற்கொண்டு, அவைங்க நடந்து போயிட்டு படிக்கட்டுல நடந்து போயிட்டு கீழ நடந்து வர வரைக்கும், ஒரு சேஃபஸ்ட் ஒரு இது எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. சேஃப்டி சிஸ்டம்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு சில காரணங்கள்லாம் நெறைய சொல்லி, திருப்பதிக்கு முதலிடம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதே மாரி டூரிஸ்ட் வந்துட்டு போனாங்கன்னா, ரொம்பவே வந்து சிரமத்துக்குள்ளாகுறாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தடுமாறுறாங்க. அவங்களுக்கான கைடன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுது. ஒரு சில விஷயங்கள காரணம் கடத்தி, ஒரு சில விஷயங்கள காரணப்படுத்தி, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மதுரை மாவட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராங்க, பழமுதிர் சோலைக்கு வராங்க, 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு வராங்க. இப்படி எல்லா கோயிலுக்குமே வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான கைடன்ஸ் கிடையாது. அவங்களுக்கான உரிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் பண்ணி குடுத்தா நல்லா இருக்கும்ன்ற காரணத்தெல்லாம் முன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, டர்ட்டியஸ்ட் சிட்டிங்கிறதுல வந்து டாப் லெவல் பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம மதுரைக்கு குடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் 2025ல இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க.